சீக்கிரம் ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி. ரோலெக்ஸ் அவன் பேரு டில்லி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு நான் வீட்டில் நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு மாசான டயலாக் வீடியோ வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ரெடி பண்ணுறதா எனக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அலெக்மாஸ் ஆப் தேவைப்படுது. ஸோ ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 2 ப்ரீசெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட அலெக்மாஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த அலெக்மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் இம்போர்ட் பண்ண 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸு, டெக்ஸ்ட்டு, புக் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கான அந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கான நம்ம வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் இருக்கும், அதில் போய்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு ஸ்டைல் வேணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ஃபாண்ட்டவே நீங்கள் வந்து எல்லா ஃபாண்ட்டுக்கும் நீங்கள் அப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ நான் என்னோட இமேஜில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டு போனேன், அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும், அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோட இமேஜஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ண தெரியலன்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியான் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து என்ன இமேஜ் வந்து நீங்கள் வந்து யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜ் வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு 5வது பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷியா ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணாலே போதும். அந்த இமேஜ் கரெக்டாக நமக்கு வந்து ஸ்கின் ஃபுல்லாக வந்து செட் ஆயிரும். இதே போல் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா புக் மார்க் நீங்கள் வந்து உங்களோட இமேஜில் வந்து ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறனால இப்போ நம்ம வந்து இமேஜுக்கான எஃபெக்ட் வந்து எப்படி வந்து பேஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு இப்போ வந்து பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட சீக்ரெட் ப்ரிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு போய் நமக்கு வந்து டெக்ஸ்ட் இருக்குதுன்னா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து காஃபி ஆல் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குதுங்களா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் விட்டு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஆட் ஆயிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்துலாம் தெரிஞ்சிருக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதே எஃபெக்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா எஃபெக்ட்டையும் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட சீக்ரெட் ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குங்களா ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு காஃபி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுலாம் ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும், ஸோ அந்த இமேஜும் வந்து அப்படி பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் எந்தெந்த இமேஜ்லாம் வந்து எந்தெந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண தெரியும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் வந்து அப்படியே தொடர்ந்து வந்து அப்படியே அந்த எஃபெக்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து சொல்லுவேன், ஸோ அந்த இடத்துல வந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆட் பண்ணிட்டே போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து எல்லா இமேஜுக்கு அப்படியே ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து ஒரு 2 புக் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருப்பேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா 13:10 வந்து கொடுத்துருப்பேன். ஸோ 2 புக் மார்க் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 குட்டி இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜுக்கும் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இதே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட சேக்ரெட் பிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மீதி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை நம்ம வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து 2 புக் மார்க் வந்து ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன் இதெல்லாம். ஸோ அந்த குட்டி இமேஜ் இருக்குது 2 குட்டி இமேஜ். ஸோ அந்த 2 குட்டி இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு இமேஜ் விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 குட்டி இமேஜ் இருக்கும். ஸோ அந்த 2 குட்டி இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இதே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எஃபெக்ட் எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட சேக்ரெட் பிளேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ண போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரீன் டிக் விழுந்துடும். டிக் விழுந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகல கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் வந்து அது ஆட் ஆகுதுன்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்துருந்துச்சுன்னு நினச்சிக்கலாம். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காப்பி பண்ண முடியல அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 3வது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண போதும் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து அப்படியே கட் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்த நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இழந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.